வணக்கம் என் அன்பு அப்பாக்கள் மற்றும் அம்மாக்களே, எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். குறிப்பாக நமது முதியவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு உடல்நல பிரச்சினை. நமது உடல் எப்போதும் நம்மிடம் ஏதாவது சொல்ல முயற்சிக்கிறது, ஆனால் பல சமயங்களில் நாம் அதை கவனிப்பதில்லை. இன்று நாம் சிறுநீரில் நுரை வருவது பற்றி பேசப் போகிறோம். இதை கேட்கும்போது சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் இது நமது உடல் நலத்தின் ஒரு அறிகுறியாகும், குறிப்பாக நமது சிறுநீரகங்களைப் பற்றி. முதலில் எளிமையாக ஆரம்பிப்போம். சிறுநீரில் நுரை என்றால் என்ன? சில சமயங்களில் நாம் கழிவறைக்கு செல்லும்போது சிறுநீர் கழித்த பிறகு சிறிது நுரை அல்லது புரதம் தெரியும். இது 1-2 வினாடிகளில் மறைந்துவிட்டால் பயப்பட தேவையில்லை. ஆனால் எப்போதும் நுரை தெரிந்தால், அதாவது சிறுநீர் கழிக்கும்போது நுரை நின்றால், அது நமது சிறுநீரகங்களில் ஏதோ பிரச்சனை இருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். நமது சிறுநீரகங்கள் நமது உடலில் ஒரு வடிகட்டி போல செயல்படுகின்றன. இரத்தத்திலிருந்து தேவையற்றவற்றை வடிகட்டி சிறுநீராக வெளியேற்றுவது சிறுநீரகங்களின் பணி. பொதுவாக இரத்தத்தில் உள்ள புரதம் என்ற பொருளை சிறுநீரகங்கள் சிறுநீரில் கலக்க விடுவதில்லை. ஆனால் சிறுநீரகங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் இந்த புரதம் சிறுநீரில் கலக்கும். அதுதான் சிறுநீரில் நுரையாக நாம் பார்க்கிறோம். இப்போது இது ஏன் நடக்கிறது? முதலாவதாக, சில சமயங்களில் நாம் தண்ணீர் குறைவாக குடிப்பதால் உடலுக்கு போதுமான நீர்ச்சத்து கிடைக்காமல் போகலாம். இது சிறுநீரை சற்று கெட்டியாக்கி நுரை வர காரணமாகலாம். எனவே எப்போதும் ஏராளமான தண்ணீர் குடிக்க கவனிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு உங்கள் உடல் எடை 25 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணீர் என்ற கணக்கில் குடித்தால் நல்லது. மற்றொரு காரணம் சிறுநீர் பையில் தொற்று ஏற்படுவது. இதனால் சில சமயங்களில் சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல், வயிற்றில் லேசான வலி அல்லது சிறுநீரில் துர்நாற்றம் இருக்கலாம். இப்படி உணர்ந்தால் ஒரு மருத்துவரை பார்ப்பது நல்லது. சில சமயங்களில் சிறுநீரகத்தில் கல் இருப்பது அல்லது வைரஸ் காய்ச்சல் போன்ற தொற்றுகளும் இதற்கு காரணமாகலாம். இனி சிலர் வலிக்காக தொடர்ந்து மருந்துகள் எடுப்பவர்களாக இருக்கலாம். இது சிறுநீரகங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாம். அதேபோல் அதிக மன அழுத்தம் அல்லது பதற்றம் உள்ளவர்களுக்கும் சில சமயங்களில் சிறுநீரில் நுரை தெரியலாம். எனவே நமது மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சிக்கவும் ஒரு சிறிய நடைப்பயிற்சி அல்லது மூச்சு பயிற்சி செய்வது உடலுக்கும் மனதுக்கும் நல்லது. இப்போது சிறுநீரில் நுரை தெரிந்தால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் பயப்பட வேண்டாம். 1-2 நாட்கள் மட்டுமே இப்படி தெரிந்தால் அது தண்ணீர் குறைவாக குடித்ததாலோ ஒரு சிறிய தொற்றாலோ இருக்கலாம். ஆனால் எப்போதும் இப்படி தெரிந்தால் ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும். அவர்கள் ஒரு எளிய சிறுநீர் பரிசோதனையை பரிந்துரைப்பார்கள். இந்த பரிசோதனையில் சிறுநீரில் புரதம் உள்ளதா என்பதை கண்டறியலாம். இனி சில அறிகுறிகளை கவனிக்க வேண்டும். சிறுநீரில் நுரையுடன் கால்களில் வீக்கம், முகத்தில் வீக்கம், அதிக களைப்பு, மூச்சில் துர்நாற்றம் அல்லது சிறுநீரின் அளவு குறைவது போன்றவை இருந்தால் உடனே ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டும். இது சிறுநீரகங்களுடன் தொடர்புடைய ஒரு பிரச்சினையின் அறிகுறியாக இருக்கலாம். நாம் சில எளிய விஷயங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளலாம். 1. ஏராளமான தண்ணீர் குடிக்கவும். 2. உப்பை குறைவாக உட்கொள்ளவும், ஏனெனில் உப்பு அதிகமாக உட்கொண்டால் சிறுநீரகங்களுக்கு சிரமமாகும். 3. சரியாக தூங்கவும், ஒரு சிறிய நடைப்பயிற்சி போன்ற உடற்பயிற்சி செய்யவும். புகைப்பிடித்தல் அல்லது மது அருந்துதல் இருந்தால் அதை குறைக்க முயற்சிக்கவும். இவை அனைத்தும் நமது சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். நமது உடல் நம்மிடம் ஏதாவது சொல்ல முயற்சிக்கும்போது அதை கவனிப்பது நமது கடமை. சிறிய விஷயங்களை கவனித்தால் பெரிய பிரச்சினைகளை தவிர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருக்கவும், இந்த வீடியோ கல்வி நோக்கங்களுக்கு மட்டுமே. உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனை இருப்பதாக உணர்ந்தால் தயவு செய்து ஒரு தகுதியான மருத்துவரை அணுகவும். அப்போது எல்லோரும் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.